ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் காய்ஸ். நான் ஏற்கனவே க்ளே நல்லா நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த டூல்ஸ்லையும் கையில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு க்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம நீட் பண்ணுறப்போ தண்ணி வச்சு அப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி சின்ன அதாவது சமமான ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா ரவுண்டாக இருக்கிறப்ப நம்மளால் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. ஏன் இது பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக அந்த க்ளேயோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதுக்கு இந்த மாதிரி நான் மூடி தான் யூஸ் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட 0.5 இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட மூடி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே லைட்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அது பிளாஸ்டிக்னால கொஞ்சம் ஷேப் மாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா நான் நீட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு மறுபடியும் தேய்ச்சி மறுபடியும் வச்சிடுறேன். ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது நமக்கு. ஸோ நம்மளோட க்ளே அதிகமாக அந்த மூடியை நீங்கள் தள்ளி தள்ளி நீங்கள் வச்சுட்டா கரெக்டாக நீட்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எல்லாம் கிராக்ஸ்லாம் இல்லாமல் நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிராக்ஸ் இருக்குது. ஸோ தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ நான் கரெக்டாக வருதான்னு ஷேப் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே வச்சு நான் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நார்மலாக நம்ம சோஃபாக்கெலாம் கீழே ஸ்டாண்டாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ நான் அதை வச்சு தான் அதை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட நான் எந்த டூல்ஸுமே நான் வாங்கலை, எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க டூல்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு ரவுண்ட் ஷேப் நம்ம கடையில் வாங்குறது பதிலாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாவது மூடி, ஏதாவது குட்டி குட்டி மூடியெலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம எடுத்துடலாம். ஸோ மற்ற ஷேப்புக்கு மட்டும் நம்ம கடையில் கூட காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், எக்ஸஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஷேப் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தான் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்றுத்துக்கும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா க்ளே, அதெல்லாம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆனால் நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் அது சாஃப்ட் ஆகிடும். க்ளே கொஞ்சம் தான் இருக்குன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி தொட்டு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சைடில் ஃபுல்லாக நீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்த மோல்டில் கொஞ்சம் இந்த லைன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். அண்டு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். காய்ஸ், அதே மாதிரி இதுக்கும் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தான் நான் நீட் பண்ணுறேன். ஷேப் மேலே தூக்கின மாதிரி இருந்தது. நல்லா நான் பாம் வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நீட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம யூபின் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி யூபின் கொஞ்சம் கட் பண்ணி குட்டி பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ யூபின் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் இயரிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்ன்ட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா சின்னதாக கொடுத்தா கலண்டு வந்துடும்ன்ட்டு. இப்போ நாம் 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? யூபின் ஒரு பக்கம் கோணையாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன்.
அப்புறமா தண்ணி வச்சு அதை நீட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் க்ளே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூபின் குத்துற இடத்துல லைட்டாக தண்ணி வச்சு நீட் பண்ணிக்கோங்க. அழகாக சாஃப்டாக கீழே இறங்கிரும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வராத மாதிரி யூபின் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ யூபின் அட்டாச் பண்ணுறப்போ பின்னாடி வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுதான் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த கோடு லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம தண்ணி வச்சு நீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடு நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். யூபின் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரே சென்டிமீட்டர் அளவுக்கும் அது உள்ளே போயிருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பின்னாடி பக்கம் வந்து கரெக்டாக வர மாதிரி லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இயரிங்ஸ் போடுறப்ப அழகாக இருக்கும். அண்ட் ட்ரை ஆகிறப்பையும் அழகாக வரும். நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ். இப்போ மேலே இருக்க ஸ்டட் பண்ணுவோம். இப்போ 6வது குழியில் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக க்ளே எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கிறேன். அண்ட் பேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அதை டிசைன் கொடுக்கணும் நம்ம. ஸோ அதை ட்ரை ஆகட்டும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறம் டிசைன் கொடுத்துக்கலாம். க்ளே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது காய்ஸ். நம்ம மோல்டு எடுத்துகிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். நிறைய கிராக்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட க்ளே வந்து ட்ரையாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வரல, ஃபுல்லாக கிராக்காக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாதியே பிரிச்சுக்கிறேன். ஸோ பிரிச்சுட்டு மறுபடியும் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய கிராக்ஸ் தான் வந்தது. ஸோ மறுபடியும் கிராக்கோடு நான் வச்சு எடுத்தேன்னா நிறைய வந்து கிராக் விழுந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ மறுபடியும் அதை நீட் பண்ணுறதா இருக்கும் நமக்கு. ஸோ நான் மறுபடியும் தண்ணி வச்சு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எல்லாமே நான் நல்லா நீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நான் கிராக் இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே போயிடுது, லேயரோட அப்படியே க்ளே இருக்குது. நான் தண்ணி வச்சு நல்லா நீட் பண்ணிக்கிட்டு எக்ஸஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்ம ஸ்டட். ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணிட்டேன். ஸோ அதை நல்லா நீட் பண்ணிக்கிறேன். நீட் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து நீட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கிராக்ஸ்லாம் இருந்தால் அது எப்போயுமே நீட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து யூபின் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து செஞ்சு வச்சுருங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் யூபின் நான் கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நம்ம பேஸ்க்கு அட்டாச் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நான் டிசைன் சொன்னேன் இல்லையா, நான் பேஸ்ட்டு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக பார்த்தா டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நான் மறுபடியும் வந்து மெஷர்மெண்ட் சும்மா நான் நைஃப் வச்சு கரெக்டாக சென்டர் பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. அண்டு கிராக்ஸ் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம மோல்டு வச்சு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த டிசைன் கொடுத்துக்கோங்க. எந்த கிராக் எதுவும் வராது. ஸோ நான் இதே வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன். ரொம்ப அதிகமாக டீப்பாக கொடுக்கணும்னு பண்ணுறப்ப நிறைய கிராக்ஸ் விழுந்துச்சு. இப்போ நாம் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூபின் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து பேஸ் வந்து நான் பண்ணிட்டனால கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்தது. அப்போவே 2மே பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக அதுக்குள்ளே போச்சுன்னா நம்ம பின்னாடி பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, ரீஃபில்லில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வைக்கிறேன், அந்த யூபினே வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவு வைக்கிறேன். அது கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆனோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் அழகாக வந்துடும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, என்னோடது வந்து 2 சுற்று குறைஞ்சிரும், அப்போ கரெக்டாக வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் கிட்ட தான் கொடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லைட்டாக வந்து டூத்பிக் வச்சு லைட்டாக பின்னாடி வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்ட தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கைஸ், ரொம்ப கெட்டதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம கரெக்டாக நினைக்கிற மாதிரி கரெக்டாக வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2மே கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. இப்போ மேலே வந்து நான் டூத்பிக் வச்சு லைட்டாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.